ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரோஸ்மேரி ஹைபிஸ்கஸ் ஷாம்பு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ரோஸ்மேரியும் ஹைபிஸ்கஸும் சேர்த்து ஒரு ஷாம்பு பண்ணி காமிங்க அப்படின்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்மேரியும் ஹைபிஸ்கஸ் ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 100 ml தண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அது வந்து கொதிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு 65 ml இருந்து ஒரு 70 ml தண்ணி வர வரைக்கும் நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கிளிசரின் ஒரு 5 ml வந்து சேர்த்துக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து பாயில் பண்ணேன். ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதே பாத்திரமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா EDTA வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போது EGMS வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஜாந்தன் கம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது வந்து 0.5 கிராம் வந்து சேர்த்துக்கலாம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்குனருக்காக தான். ஸோ இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷாம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம SCI பவுடர், இதுதான் வந்து நமக்கு ஃபோம் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கிளிசரின் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட்லேயே அந்த ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து CABP, இந்த வந்து SCI பவுடர், நம்ம போடக்கூடிய SCI பவுடர் வந்து ஃபோமிங் ஏஜென்ட் இல்லையா, அதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த CABP வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டபுள் பாயிலிங்கில் கொஞ்சம் நேரம் நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகணும் இல்லையா, அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் கூடயே இந்த பவுடர் எல்லாமே சேர்த்து பாயில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கலாம். நான் இது எதுக்காக இப்படி செய்கிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு எல்லாமே கிளியராக ஆயிரும். ஸோ அதுக்காக தான். இப்போ இதில் நான் PEGயும் வந்து 1 கிராம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி பேஜில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரோஸ்மேரி ஹைபிஸ்கஸோட எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணுங்கள். அது ரெண்டுமே நல்லா ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு திக்காகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புலேயே தான் வச்சுருக்கணும். ஏன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட்டாக பாயில் ஆகணும். ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம போட்ட SCI பவுடர், EGMS, PEG இது எல்லாமே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா இப்போ தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்ட திக்குனர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி ஆறும்போது அது அப்படியே உங்களுக்கு கெட்டி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொக்கோ குளுக்கோசைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு அது மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் டைம் ஆனதுனால அது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கெட்டி ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த ஒரு பொருளும் நீங்கள் வந்து அந்தந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கொக்கோ குளுக்கோசைடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே உங்களுக்கு நல்லாவே கெட்டி ஆகியிருக்கிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் நுரைகளும் இருக்கும். ஸோ இது எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அந்த நுரை இருக்க தான் செய்யும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கி நல்ல கிளியரான ஒரு ஷாம்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஷாம்போட தன்மை இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் ஏதாச்சும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட் ப்ரோட்டீன் இருக்குது, ஓட்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது, மில்க் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் ப்ரோட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு பவுடர் பேஸில் இருந்ததுனால அதை கொஞ்சம் டிஎம் வாட்டர் இல்லைன்னா ஹைட்ரோசல் ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி 1 பை 1 நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த புரோட்டீன் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணும்போது அது வந்து கூலிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து ஃபேஸ் 3ல சேர்க்கக்கூடிய இன்கிரியன்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ புரோட்டீன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, செட்ரிமோனியம் குளோரைடு அப்படின்னா இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காம நம்மளுக்கு ஒரு கண்டிஷனிங் கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக செட்ரிமோனியம் குளோரைடு அப்புறம் வந்து பாலி7 அப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து உங்களோட ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஆயிலுமே உங்களுக்கு ஹேருக்கு பெனிஃபிட்டான எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலோட நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது இன்னும் பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன சேர்த்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரியும் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி எசென்ஷியல் ஆயிலுக்கு அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவும் நீங்கள் வந்து ஃபினாக்ஸி எத்தனால் இருக்குது, இல்லைனா ஜெர்மல் ப்ளஸ் இருக்குது, இல்லைனா ஆப்டிவன் ப்ளஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் 1, 2 மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கிற ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு போதும். இப்போ நீங்கள் ரோஸ் எசென்ஷியல் ஆயில்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸுமே நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா லெவெண்டர் யூஸ் பண்ணுறீங்க, லெவெண்டர் ஆயில் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அவ்வளோதான், எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போது நம்மளோட ஷாம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த அளவு இருந்தாலே உங்களுக்கு போதுமானது தான். ஏன்னா ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120லேருந்து 130க்குள்ளே அந்த அளவுக்கு தான் நமக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஹெச் டெஸ்ட்டும் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பாட்டிலிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிஹெச் டெஸ்ட் வந்து பண்ணிடுங்க. பிஹெச் பார்த்திங்க அப்படின்னா 5 to 5.5 இல்லைனா 6 வரைக்கும் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். சில பேர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷாம்புலேயே அந்த பிஹெச் டெஸ்ட் அந்த பேப்பரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அப்படி பண்ணுறதோட இந்த மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அந்த பிஹெச் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுதான் பிஹெச் பேப்பர். இதில் பார்த்திங்கன்னா அந்த கலருக்கு மேலேயே நமக்கு நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். பிஹெச் வந்து நமக்கு எவ்வளோ வேணும், 5 வேணுமா, இல்லை 6 வேணுமா, இல்லை 10 வேணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த பேப்பரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக உதறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அதை அளவு பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிஹெச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்குமே சில டிப்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு இன்னைக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணலை. சப்போஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் இந்த மாதிரிலாம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா டீ வந்து ஆட் பண்ணுவாங்க. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டீ ஆட் பண்ணுவாங்க. ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் அது வந்து தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். பிஹெச் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து தனி வீடியோவே உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் பாட்டில் வந்து பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட நான் ஒரே ஒரு சின்ன டிப்ஸும் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்பயுமே ஷாம்பு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, சில பேருக்கு 2 மிஸ்டேக் தான் இருக்கும். ஒன்று தண்ணியாகும், இல்லை அப்படின்னா கெட்டியாகும். ஸோ இந்த 2 விஷயத்தை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேஸ் 3 பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு அப்புறமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷாம்பு திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹைட்ரோசல் இல்லை அப்படின்னா டிஎம் வாட்டரை ஒரு 10 ml போல் நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கு சரி பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொக்கோடி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து திக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சரி பண்ணிடணும்.
நீங்கள் ஃபேஸ் 3 வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே கை வைக்கக்கூடாது. நீங்கள் பாட்டிலில் போர் பண்ணுறீங்களா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நம்ம ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது. அதை வந்து கையே வைக்கக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபேஸ் 3க்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒன்று இப்படி ஆகும், இல்லைனா ஒன்று தண்ணியாகும், இல்லைனா ஒன்று கெட்டியாகும். கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கும். ஏன்னா இது எல்லாமே எங்களுக்கும் நடந்தது தான். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி 10 mlக்கு மேலே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோமிங் கண்டென்ட் எல்லாமே கம்மியாயிரும். ஸோ அதனால் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணின ஷாம்புவை இப்போ வந்து உங்களுக்கு நுரெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணியும் காமிச்சிடுறேன். ஏன்னா வெறும் ஷாம்பு பண்ணோம், இப்போ பிஹெச்சும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்த நுரெல்லாம் எப்படி வருது, அந்த ஃபோமிங் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற ஷாம்புவாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், நம்மளுக்கு நுரையும் முக்கியம் இல்லையா? அதனால தான் இதில் வந்து நமக்கு கண்டிஷனிங்காகவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இதில் ட்ரை ஆகாமல் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதில் எவ்வளோ ஃபோமிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டேன். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரோஸ்மெரி ஹைபிஸ்கஸ் ஷாம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.